சட்டம் நல்லவர்களை தண்டிப்பதும் தீயவர்களை வாழ வைப்பதும் ஏன்? வாழ்க்கையின் விசித்திரங்களில் இதுவும் ஒன்று. பள்ளியில் முதல் பெஞ்சில் உட்கார்ந்து டீச்சர் கொடுக்கும் வேலைகளை சின்சியராக செஞ்சு, தேர்வு என்றால் தீவிரமாக படித்து பாஸ் பண்ணி வங்கியில் கிளர்க்காக காலம் கழிப்பவர்களை பார்த்திருக்கின்றேன். அதே போல கடைசி பெஞ்சில் உட்கார்ந்து கலாட்டா செஞ்சு பிட்டடித்து பாஸ் பண்ணி வாழ்க்கையில் பெரிய நிலைக்கு உயர்ந்தவர்களையும் பார்த்திருக்கின்றோம். இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல், நான் நல்லவனாக வாழ்வது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது, இரவில் நிம்மதியாக தூங்க முடிகிறது, வாழ்க்கையின் இறுதியில் நான் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு நிறைவளிக்கிறது என்று நினைத்தால் போதும். எல்லோருக்கும் இன்ப துன்பங்கள், துயரங்கள், தோல்விகள் எல்லாம் வரும். அது வாழ்க்கையின் சுழற்சி. அதனால் எதை பற்றியும் யோசிக்காமல் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என நினைக்கின்றீர்களோ அப்படி இருங்கள். கள்ளக்கடத்தல்காரனிடம் இருக்கும் 2 கிலோ தங்கம் வெடிகுண்டு போல் ஆபத்தானது. நம் கையில் இருக்கும் 2 கிராம் மோதிரம் நாம் சம்பாதித்து வாங்கியது என்று மகிழ்ச்சி அடையுங்கள்.